மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். சார் வணக்கம். இரண்டாம் கட்டத்திற்கான கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இருந்தது. சமீபத்தில் கடந்த வாரம் முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து வலியுறுத்திய நிலையில தற்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? ஒப்புதல் உண்மையிலேயே அளித்திருந்தால் மகிழ்ச்சி தான், வரவேற்க தகுந்தது. ஆனால் தொடர்ந்து அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும். 68 கோடி ரூபாய் ஒதுக்கிவிட்டு அதோடு நிறுத்திவிடக்கூடாது. ஏற்கனவே ரயில்வே திட்டங்களுக்கு 1 ரூபாய் நிதி ஒதுக்கியதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி 1 ரூபாய் ஒதுக்கியவர்கள் ரயில்வே திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு இந்த 63 கோடியோடு நிறுத்திவிடக்கூடாது. அதற்கு உரிய திட்டப்பணிகளுக்கு செலவிடப்பட வேண்டிய தொகையை அவர்கள் விடுவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலங்களில் 2வது மாநிலமாக வரி செலுத்தும் மாநிலம், ஜிஎஸ்டி செலுத்தும் மாநிலம் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த அடிப்படையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஆனால் ஜிஎஸ்டி குறைவாக 1000-2000 கோடி ரூபாய் செலுத்தும் மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்ற ஒன்றிய அரசு 2வது மிகப்பெரிய வரியை செலுத்துகின்ற தமிழ்நாட்டிற்கு ஏன் முக்கியத்துவம் அளிக்கவில்லை எல்லா திட்டங்களுக்கும் என்பதுதான் எங்களுடைய தொடர்ந்து எழுப்பிய கேள்விகள். அந்த அடிப்படையில் அவர்கள் இதையாவது ஒழுங்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்தித்து கேட்டுக்கொண்டதன் கிணங்க அதை அளிக்க வேண்டும். மிக குறிப்பா மத்திய அரசோடு இணக்கமாக இருந்தால், அரசியல் போக்கை கைவிட்டு மத்திய அரசுடன் இணக்கமான சூழலில் இருந்தால் இந்த மாதிரியான நிதிகள் ஒதுக்கீடு என்பது நடைபெறும் அப்படிங்கிற ஒரு கருத்தை பாஜக மூத்த தலைவர்கள் குறிப்பிடுறாங்க. நம்மோடு பேசிய தமிழிசை சவுந்தரராஜனும் அதை குறிப்பிட்டிருந்தார். இல்லையே, எந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கடந்த 3 ஆண்டுகளாக பாஜக கூட முரண்பட்டு இருக்காங்க. கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார்கள், மூட நம்பிக்கை பழக்கத்தை எதிர்க்கிறார்கள், அதில் உடன்பாடு கிடையாது. மாநில உரிமை, மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுக்கிறார்கள், இந்தி திணிப்பை எதிர்க்கிறார்கள். நீங்க ஒன்றிய அரசிலிருந்து போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்களாக இருக்க வேண்டும். அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள், கருத்து தெரிவிக்கிறார்கள். கருத்தே தெரிவிக்க கூடாது. பாஜக சொல்வதற்கெல்லாம் ஆமாம் சாமி போட்டு சரி என்று தலையாட்டி பொம்மையாக இருக்க முடியும் என்றால் எப்படி ஒரு ஆட்சி மாநில சுயாட்சியோடு தன்னுரிமையோடு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தன்னுடைய சேவையை தொடர முடியும்? அந்த கேள்வி எழுது இல்லைங்களா? இணக்கமா இருக்காங்க. இன்னைக்கு ஆளுநர் செய்யாத வேலைகளே கிடையாது. அரசியலமைப்புக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார், அமைச்சர்களை உதாசீனப்படுத்துகிறார், சட்டப்பேரவையில் வெளிநடப்பு செய்கிறார். ஆனால் எதிர்வினை ஆற்றவே இல்லையே. திராவிட முன்னேற்ற கழகம் எங்க எதிர்வினை ஆற்றாங்க? முதலமைச்சர் எல்லாருக்குமான முதலமைச்சராக ஜனநாயகத்தை கடைபிடிக்க வேண்டும், ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தானே சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போறாரு. இந்த பெருந்தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானால ஆளுநராக இருக்கும் பொழுது அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. அவர் வந்தால் வரவேற்பதற்கு யாரும் போவது கிடையாது, எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பது கிடையாது. ஒரு ஆளுநர் மாதிரியே இல்லை அவர். ஆகையால் இப்படிப்பட்ட நிலை தமிழ்நாட்டில் இல்லை. ஜனநாயகத்திற்கு உட்பட்டு எல்லா விதத்திலும் எவ்வளவு தவறுகள் ஒன்றிய அரசோ ஆளுநரோ செய்தாலும் அதை அனுசரித்து பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நடத்துகிறார். இதை விட என்ன செய்ய முடியும்? மிக்க நன்றி திரு செல்வ பெருந்தகை. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அதே நேரத்தில் மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கான மொத்த நிதி எவ்வளவு, அதில் மத்திய அரசின் பங்களிப்பு எவ்வளவு என்கிற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் 63,246 கோடி ரூபாய் மொத்த தொகையில் 7,425 கோடி ரூபாயை மத்திய அரசு தன்னுடைய பங்களிப்பாக வழங்கக்கூடிய நிலையில் மீத தொகையை தமிழ்நாடு அரசு செலவிடும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது.